அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 19/1/2026 தை மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சிறப்பான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிமிடத்திலிருந்து அழைப்பு வரும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் சூரியன், செவ்வாய், சந்திரன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9இல் சஞ்சரிப்பதால் வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்போது விலகி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். பயணங்களால் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை நீங்கள் அடைவீர்கள். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் என்னதான் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. புதிய முயற்சிகளை தள்ளி போட வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பொறுமையை கடைபிடிப்பது, பொதுவாக நிதானத்தோடு இருப்பது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சந்திரன், புதன், சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்களால் அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் தொடர்புகளால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெற முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன், செவ்வாய், சந்திரன் சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த வேலை பளு எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். எதையும் எளிதில் சுலபமாக முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பெற்று 5இல் சஞ்சரிப்பதும் 6இல் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த பணியை எளிதில் முடிக்க முடியும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. அதிகாரிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் சூரியன் செவ்வாய் 4இல் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் வேலையை இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடிகள் இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று 3இல் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் விலகும். வீண் குழப்பங்கள் விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஒரு சில அனுகூலங்கள் இருக்கும் என்றாலும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் சந்திரன் சஞ்சரிப்பதும் 3இல் சனி சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும்.
பயணங்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சந்திரன், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சந்திரன், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுடைய பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைத்து ஒரு வளமான முன்னேற்றத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெற முடியும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.